கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு என்ன வேணும், எது மிக முக்கியம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். சிலவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு அழகான வீடு, உடுத்திக்கொள்ள நல்ல உடை, நல்ல வகை வகையான உணவுகள், ஒரு நல்ல நிரந்தரமான ஒரு வேலை, நல்ல கை நிறைய பணம், போட்டுக்கொள்ள அநேக நகைகள், இல்லை நான் வெளியில் போயிட்டு வரக்கு ஒரு வசதியான வாகனம், இதெல்லாம் இருந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் இல்லை அப்படின்னா கூட நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இதெல்லாம் வேணும், இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் இல்லைங்க. வேதத்தில் வசனம் சொல்கிறது, சங்கீதத்தில் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது அப்படின்னு வசனம் இருக்குங்க. கிருபை, தேவ கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வசனம் சொல்கிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏசப்பாட்ட, ஆண்டவரே எனக்கு கிருபையை தாங்க அப்படின்னு கேளுங்க. 2 கொரிந்தியர் 12:9 வசனம் சொல்கிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும்னு ஏசப்பா சொல்கிறாருங்க. நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் இந்த கிருபைக்காக விசேஷமாக ஜெபிக்கணும். இந்த கிருபை யாருக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 5:5 வசனம் சொல்கிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். நீங்களும் நானும் தாழ்மையாக இருக்கும் பொழுது ஏசப்பா கிருபை தருகிறாருங்க. அதுலேயும் வசனம் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் யாருக்கு அந்த கிருபை தருகிறார் அப்படின்னா, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருங்கள். நீங்களும் நானும் அவருடைய பலத்த கரத்தில் தாழ்மையாக அடங்கி இருக்கும் பொழுது அவர் கிருபையை தருகிறார். ஏசப்பாவுடைய கிருபை எனக்கும் உங்களுக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றிலும் சமாதானம் நம்மளுக்கு பெருக கடவுமாமாங்க. நீங்களும் நானும் இந்த கிருபைக்காக எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சங்கீத வசனத்தின்படி, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பரிபூரணத்தினால் நம்ம எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெறுவோம். ஆமாங்க, நீங்களும் நானும் கிருபையின் மேல் கிருபை பெறுவோம். வசனம் சொல்கிறது 1 பேதுரு 5:10, சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிறுத்துவாராக. இப்பொழுது ஒரு நிமிடம் நம் யாவரும் நம்முடைய கண்களை மூடி ஏசப்பா கிட்ட அவருடைய கிருபையை கேட்போம். ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கேட்டுட்ருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது ராஜா. இவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாவற்றையும் உம்முடைய கிருபையினால் நீங்கள் தாங்க ராஜா. ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கேட்டுட்ருக்கிற இவங்களை நீங்கள் சீர்படுத்துங்க ராஜா, ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்தி இவங்களை நிலைநிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. இன்றைக்கு உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதுன்னு. ஏசப்பா கிருபையினால் அநேகத்தை நீங்கள் செய்து உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருங்கள். காட் பிளஸ் யூ.